ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரியோட தங்கச்சியான நர்மதாவுக்கு இப்போ பெரிய பிரச்சனையே காத்துட்ருக்கு. இந்த பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க நர்மதா. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம காவேரி, நீ தப்பே பண்ணாத போது நீ எதுக்கு பயப்படணும், அக்கா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம காவேரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம விஜயை பார்க்குறாங்க காவேரி. அந்த இடத்துல விஜய் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. என்னதான் இருந்தாலும் விஜயை பிடிக்கல வைக்கல அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல காவேரி மனசு உதவிக்குன்னு தேடுனா அது விஜய் தான் அப்படின்னு கரெக்டாக தேடுது. எவ்வளோதான் காவேரியே விஜயை பிடிக்கல, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும் இல்லாமல் காவேரியோட மனசு விஜய் பக்கம்தான் போகுது. இது தெரியாமல் புரிஞ்சுக்கிறாம காவேரி இருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம காவேரி விஜயை புரிஞ்சுக்கிற தருணம் அமைய போது. காவேரி கண்டிப்பாக விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமும் தெரிவிக்க போகிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. காவேரிக்கும் விஜய்க்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக காவேரியோட மனசும் மாறணும். அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இனி காவேரி விஜயை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு போகாமல் நம்ம காவேரி விஜயை காதலிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ காவேரி விஜயை காதலிக்கிறத எப்படியெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. கண்டிப்பாக காவேரி விஜயும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி நர்மதா பற்றின விஷயத்த சொல்லலாமா விஜய் கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம குடும்ப விஷயத்த மூணாவது நபர்கிட்ட நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம காவேரி. இருந்தாலும் நம்ம விஜய் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. என்ன காவேரி எப்பவும் புகழ இல்லாமல் கொஞ்சம் இன்னைக்கு டிஸ்டர்பாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கண்டுபிடிச்சிடாரு. சரி, இதுக்கான சொல்யூஷன் காவேரி கிட்ட இருந்து கிடைக்காது. அதனால நம்ம காவேரி வீட்டுக்கு போனா தான் அங்கே சாத்தாத்தையும் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். அதனால காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சாரதாமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம விஜயும் உள்ளே வரதை பார்த்ததுமே அப்போ வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாமா கூப்பிட்றாங்க. விஜய் உள்ளே வந்ததுமே சாரதாம்மா முகத்தை பார்க்குறாரு விஜய். அப்போ முகம் வாட்டமாக இருக்கே அப்படின்னு விஜய் பார்த்து, என்னத்த எதுவும் பிரச்சனையா, ஏன் உங்கள் முகம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய். இந்த இடத்துல தான் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைத்த நான் இப்போ காவேரியை பார்த்தேன், காவேரி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் அந்த இடத்துல சொல்லாமே போயிட்டு அவன் ஏதோ டிஸ்டர்பில் இருக்கா அப்படின்னு தான் தோணுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து கேட்கலாமேன்னு பார்த்தா நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, என்னாச்சுதான் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சாரதாம்மா அழுகுறாங்க. அந்த இடத்துல என்னாச்சுதான் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க சாரதாம்மா, இல்லை தம்பி, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நர்மதாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்கி கொண்டு வந்தா, இவ படிக்கிற வேலை மட்டும் பார்க்காம ஒரு பையனோட பேசுனேன் வச்சேன்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை கொண்டு வந்திருக்காமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நர்மதா அத்தை என்னமோ சொல்கிறாங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அப்போ நர்மதா அழுதுகிட்டு, ஆமாம்மாம்மா, இந்த மாதிரி நான் ஒரு பையன்கிட்ட நல்ல பையன்னு சொல்லி தான் பேசினேன், ஆனால் தப்பான எண்ணத்தில் எந்த இதுவுமே பேசலை, என்னோட லிமிட்டை மீறி எதுவுமே பேசலை, ஒரு ஃப்ரெண்டாக எப்படி பேசணுமோ அந்தளவுக்கு தான் மாமா நான் பேசியிருந்தேன், ஆனால் அந்த பையனோட நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருந்துச்சு, கொஞ்சம் என்னோட தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் நானே விலக ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அதை தெரிஞ்ச அவன் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான், அதனால் அவங்க அப்பாட்டையும் சொல்லி பார்த்தேன், அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பையனை அப்படியே கிளாஸில் இருக்கும்போதே திட்டாரு, இதை மனசில் வச்சுக்கிட்டு என்னை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவேன், என்கிட்ட ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் மாமா அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், என்ன நர்மதா உண்மைதானே நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஆமாம் மாமா, நான் தப்பே பண்ணலை மாமா, அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்போ தப்பே பண்ணாத போது நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய். அப்போ தான் இன்னொன்று சொல்கிறாங்க நர்மதா, இல்லை மாமா, அந்த பையன் நேராக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தால் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா பயப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கத்த,
நம்ம பிள்ளை மேலே நான் எந்த தப்பும் இல்லாத போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவன் வரணும் தானே சொல்லியிருக்கேன், அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் என்ன பேசுகிறான்னு நம்ம கேட்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னமோ தம்பி, இவ பண்ணி வச்ச வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கல, படிக்க போன இடத்துல இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லி பேசுவாங்க அந்த பையன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம பிள்ளை மேலே தப்பே இல்லாத போது யாருக்கும் எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, வரது வரட்டும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலுமே அங்கே நர்மதா பற்றின திங்கிங் தான் இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும், என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துலேயும் நம்ம அம்முவோட நடவடிக்கையும் பார்க்குறாங்க. தன்னை விட்டு நம்ம அம்மு விலகி விலகி போகிறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எந்த பக்கம் நினைக்கிறதுனே தெரியாமல் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க நம்ம காவேரி. இப்போ ஸ்கூலும் முடிஞ்சிருது. இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் தான் யோசிச்சுக்கிட்டே வராங்க நம்ம காவேரி. இப்போ விஜய்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அம்முவை எப்பவும் போல் விஜய் கூப்பிட வர நேரத்தில் தான் கரெக்டாக காவேரியும் விஜயை பார்க்குறாங்க. இவர்கிட்ட சொன்னால் நல்லா இருக்குமே, எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் விஜய் காவேரியை பார்த்து யோசிக்கிறாரு. இங்கே பாரு காவேரி, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னோட மனசு என்னத்தான் தேடுது. இதுலையே நீ புரிஞ்சுக்க வேணாமா உன் மனசில் நான் இருக்கேன்னு. என்னைக்கு தான் இது உனக்கு தெரிய போதோ தெரியலை. உன் முகத்தில் ஒரு மாற்றம் இருந்தாலே அது நீ எதனால எப்படி இருக்க என்னன்னு நான் புரிஞ்சுப்பேன். இப்போ நீ என்ன வருத்தத்தில் இருக்க, என்ன யோசனையில் இருக்குன்னு நான் தெரியாத அளவுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு விஜய். நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் போய் வீட்டில் இருக்காரு, சாரதாம்மா வீட்டில். அதை பார்த்ததுமே காவேரிக்கு என்ன விஜய் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அப்போ அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, சாரதாம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா விஜய் எப்படி இங்கே வந்தார், எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சாரதாம்மா உண்மையை சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன்னை ரோட்டில் பார்த்தாராம், அப்போ நீ ஏதோ சொல்ல வந்த, உன் முகமே வாட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ணுறாருனா, நீ சொல்லாத விஷயத்த இப்போ நேரடியாக வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் தம்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரியும் சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம வீட்டு பிரச்சனையில் 3வது மனுஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்ல. அப்போ தான் சாரதாம்மா சொல்கிறாங்க, உனக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சா, விஜய் தம்பி உன்னோட முகத்தை பார்த்து உன்னோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கணும், நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதாப அடிப்படையில் வந்து நிற்கிறாரு. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவரை 3வது மனுஷன்னு சொல்லி பேசுகிற, நீ திருந்தவே மாட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இனியாவது விஜய் தம்பியை புரிஞ்சுக்கோ. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் தம்பி எப்படி வராருன்னு பாரு, சொல்லாமே வராரு. இப்படி ஒரு மனுஷன் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற காவேரி. தயவு செஞ்சு சொல்கிறேன், விஜயை புரிஞ்சுக்கிறதுக்காக பழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகுறாங்க. ஏன்னா அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம சொல்லாமே நம்ம முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்துட்டாரே அப்படின்னு நினச்சி நம்ம காவேரியும் அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை இப்போ வருது. நர்மதாவோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அந்த பையனும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் நடக்க போகிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாரு நம்ம விஜய். விஜய் சமாளிக்கிறத பார்த்தா நம்ம காவேரி எந்த அளவுக்கு விஜய் மேலே இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.